இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெரிதும் மூழ்குவதற்கு காரணமாக இருப்பது பணமா பாசமா? சின்ன சின்னது தானே, ஒரு அனுபவிச்சுட்டு போகட்டுமே, இன்னும் ஒரு இரவு தானே, ஒரு இரவோடு நண்பர்களோடு போய் அதோட சந்தோஷமா இருந்துட்டு போறான். அதை போய் நான் கண்டிச்சா அவனுடைய மன நோகுன்பேன், அவன் வருத்தப்படுவானே, அவன் சங்கடப்படுவானே. தடுக்கிறதுக்கு காரணம் எதுவாக அமையுது? இந்த பாசம் அமைதா இல்லையா? புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக 1.5 லட்சம் ரூபாய் பைக் வாங்கிட்டாங்க. 350 சிசி 450 சிசி என்ன சிசி கணக்கு பார்த்தா 500 சிசி வரைக்கும் வண்டியை வச்சுக்கிட்டு அதை வண்டியை வாங்கி வேற கொடுக்குறாங்க. வண்டியை வாங்கி கேட்டா என்ன, என் புள்ள கேட்டுட்டானே. தன் திருமணத்துல மார்க்கத்தை விட்டுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாடியை நல்லா பெருசா வச்சிருப்பாரு. திருமணத்துக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி வெளியே வருவார். முழு தாடி இல்லாம வருவார். ஏன்பா? மனைவி சொன்னாங்க, அதனால தாடி எடுத்துட்டேன். மனைவி சொன்னா தாடி எடுத்துட்டாங்க. அதான் பாசம். 1000 பேருக்கு அவர் சாப்பாடு போடலாம். ஆனா அங்கு பிரியாணி வாசம் அவரை தடுத்ததா, அவருடைய உறவினர்களின் பாசம் அங்க தடுத்ததா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. வட்டியிலே இஸ்லாமிய சமுதாயம் மூழ்கிறார்களே. வட்டி என்பது தடை என்ற மறுமைக்குரிய எச்சரிக்கை இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு செல்போனில் இருந்து, டிவியில் இருந்து, ஃப்ரிட்ஜில் இருந்து இஎம்ஐ என்ற பெயரால் வாகனம் முதற்கொண்டு இன்றைக்கு சமுதாயம் வட்டியிலே இருக்கிறது என்றால் அவர்கள் மறுமையை மறந்து விட்டார்கள். சஹாபாக்களே, உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மையை பயப்படவில்லை. உங்களுக்கு பொருளாதாரம் விசாலமாக கொடுக்கப்படும். முந்தைய வாழ்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, முன்பு வாழ்ந்த மக்கள் அழிந்து போனார்களே, அப்படி நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் என்றுதான் நான் பயப்படுகிறேன் ரசூலா சொன்னாங்க. ரசூலா எதை பயந்தாங்களோ இன்னைக்கு அது சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் டாஸ்மார்க் கடைகளை ஓபன் பண்ணியிருக்கான், சாராய கடைகளை ஓபன் பண்ணியிருக்கான். இறந்ததற்கு மறுநாள் ஒரு ஃபாத்தியா, 3வது நாள் ஒரு ஃபாத்தியா, 40வது நாள் ஒரு ஃபாத்தியா, வருஷத்திற்கு ஒரு ஃபாத்தியா, வருஷ ஃபாத்திகா 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 என்று மார்க்கத்தை இப்படி கேலி கூத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பணத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மறுத்துவிடவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற ஒரு மாநாட்டிலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் திட்டத்தை முன்னிட்டு 10 மாத காலங்கள் பிரச்சாரம் நடைபெற்றது. அந்த பிரச்சாரத்துடைய இறுதி வடிவமாக இஸ்லாமிய வாழ்வியல் மாநாடு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலே மார்க்க விளக்க பட்டிமன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் வந்திருக்கக்கூடிய அனைவரும் மறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்பக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் நம்பி வாழக்கூடிய அந்த மறுமையை மறந்து சில நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டானது, வீணான ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெரிதும் மூழ்குவதற்கு காரணமாக இருப்பது பணமா பாசமா என்ற தலைப்பின் கீழே இந்த பட்டிமன்றம் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இதை நாம் செவிதாழ்த்தி கேட்டு இந்த உலக வாழ்க்கையின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பணத்தின் மீது ஆசையாக இருந்தாலும், நம்முடைய உறவுகள் மீது உள்ள ஆசையாக இருந்தாலும், அவைகளையெல்லாம் கலைந்து மறுமை நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாசமே என்ற தலைப்பின் கீழே மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்களும் காரைக்கால் யூசுப் அவர்களும் தங்களுடைய வாதங்களை வைக்க இருக்கின்றார்கள். பணமே என்ற கருத்தை மாநில செயலாளர் சகோதரர் சிவி இம்ரான் அவர்களும் டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் அஜீஸ் அவர்களும் வைக்க இருக்கின்றார்கள். இந்த இருவருடைய வாதங்களையும் நீங்கள் கேட்டு
அதிலே நல்ல ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழலில் நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி, பாசமே என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்களை அழைக்கின்றேன். மறுமை வாழ்க்கையை மறந்து இம்மை வாழ்க்கையை மூழ்வதற்கு பெரிதும் காரணம் பணமே பாசமே என்ற தலைப்பு இங்கே எடுக்கப்பட்டு பேச இருக்கின்றது. பாசம்தான் இந்த மறுமை வாழ்க்கையை மறந்து இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக மூழ்வதற்கு காரணமாக இருக்கு என்பதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்களை குர்ஆன்களிலும் ஹதீஸ்களிலும் யதார்த்த நடைமுறை வாழ்க்கையிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் முக்கியமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு தூதர்களை அனுப்பியிருக்கின்றார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் மூலமாக மறுமையை நினைவூட்டக்கூடிய வண்ணமாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த தூதர்களுக்கே வைக்கப்படக்கூடிய சோதனை எவ்வாறு இருந்தது என்றால், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் முன்மாறி என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றான். அப்படி சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்க. அவர்களிடத்துல பல்வேறு முன்மாறி இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். எந்தெந்த வகையில மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்ன வகையில, அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில அந்த கொள்கை உறுதியோடு வாழ்ந்து காட்டியதுல, அவர்கள் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதில் எந்த ஒரு வகையிலும் அவர்களுக்கு இணங்கி விடாமல் அவர்களை உறுதிப்பாட்டோடு அந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள், எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களிடத்திலும் முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றான், இந்த விஷயத்தை தவிர அது என்ன, இப்ராஹிம் அவர்களுடைய தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்ததின் அடிப்படையில் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிய விஷயம் இருக்க, அந்த விஷயத்தில் அவர்கிட்ட முன்மாறி இல்லை. வகி தொடர்போடு இருப்பதனால் தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கை செய்த பின்பு விலகிட்டாங்க. ஆனால் அது போன்ற அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலை எதனால் ஏற்பட்டது? அந்த பாசம் அவர்களை அந்த இடத்துல தடுத்துருச்சா இல்லையா? கண்டிப்பாக நம்ம பார்க்கிறோம். அந்த தந்தையின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் அவர்களை என்ன செய்ய வச்சிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பின்பு கூட அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்களா இல்லையா? அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாய மக்களிடத்துல எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சாங்க, மறுமையை எச்சரிக்கை செய்தார்கள், ஓரிரை கொள்கையை சொன்னாங்க. அந்த கொள்கையை சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த சோதனை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகனின் மூலமாக அந்த மகனின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தின் மீதாக வைக்கக்கூடிய சோதனை. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நீர்ல முழுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் போது ஒவ்வொருத்தரையும் ஜோடி ஜோடியாக ஏற்ற சொல்லிவிட்டு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். கப்பல்களை ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஏறும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே வந்துவிடு, என்னோடு வந்துவிடு, நீ அங்க இருக்காத என்று சொல்லும் போது அந்த மகன் ஏளனம் பேசினா, நான் இந்த மலை குன்றின் மீது ஏறி தப்பித்து விடுவேன் என்று அந்த இடத்துல அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். ஆனாலும் இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன் பிள்ளை மீது இருக்கக்கூடிய பாசம் எந்த அளவுக்கு அவர்களை கண்ணை மறைத்து விட்டது அல்லாஹ் அது மூலமாக சோதித்தாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்றா, அது உன்னுடைய மகன் இல்ல, அது எப்படி உன்னுடைய மகன் ஆவா, அது அல்லாஹ்வுடைய எதிரி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இப்படி எல்லாம் இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால், மறுமையை போதிக்க வந்த இறை தூதர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம பார்க்க முடிந்ததா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் நம்மளுக்கு மார்க்கம். எதை சொல்லியிருக்கிறார்களோ, எதை செய்திருக்கின்றார்களோ, எதை அங்கீகரித்திருக்கின்றார்களோ இவை அனைத்தும் மார்க்கம் என்று இன்றும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர்களோடு நடந்த நிகழ்வு என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருடைய மனைவிமார்களுடைய வீட்டிலே தங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, முறை வைத்து தங்கிக் கொள்வாங்க. அப்படி தங்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு அங்கே நடக்கும் என்றால், அவர்கள் தேர் அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தேர் அருந்திட்டு வருவாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தேர் அருந்திட்டு வருவாங்க. இது அவர்களுக்கு அதிகமான நேரத்தை ஜைனப்புடைய வீட்டில் நேரத்தை செலவு செய்கிறாங்களே என்று பிடிக்காம அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் திட்டமிடுறாங்க. அவங்க வீட்டில் அதிகமாக நேரத்தை
தங்குவதை நம்ம தடுக்கணும். அதற்காக நம்ம ஏதாவது ஒரு வகையில அவர்கள்ட்ட ஏதாவது குறைய சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த தேன் சாப்பிட்டு வர்றத என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க கருவேல மரத்தின் பிசின சாப்பிட்டு வரும்போது ஒரு துர்நாடு அடிக்குத என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொன்ன பிறகு அல்லாஹ்வின் தூதர் என்ன பார்க்கிறாங்கன்னு சொன்னா, அந்த மனைவிமார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைன்னு சொன்னா, இனிமே நான் அந்த தேன் தானே சாப்பிட்டேன், அப்ப தேனை இனிமே நான் சாப்பிட்றத விட்டு விலகிக் கொள்றேன், நான் தடை செய்து கொள்றேன் என்று அங்க அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. சொன்னவுடைய அல்லாஹ் வகை செய்தி இறக்கி அல்லாஹ் கண்டிக்கிறான். உங்களுடைய மனைவிமார்களுக்கு விரும்பல அப்படின்றதுக்காக நான் அனுமதித்ததை, நான் எதை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றோனோ அதை நீ ஹராமாக்குறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல அவர்களுக்கு கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கிறான். அதுல இருந்து விலகி கொண்டாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையில் அவர்கள் அந்த இடத்துல விழுவதற்குண்டான மாறுவதற்குண்டான காரணமாக என்ன அமைந்தது? எது அமைந்ததுன்னா அந்த பாசம் தான். அந்த பாசம் அவர்களை திசை திருப்பி விட்டது. அது அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள வகை தொடர்புல இருந்ததனால் தூதர்கள் அதுல தெளிவு பெற்றார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை அப்படியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு உலக வாழ்க்கையின் பக்கம் அதிகமாக என்ன செய்யறாங்கன்னா மூழ்கி திளைக்கிறாங்க. நடுவர்களே, இன்னைக்கு என்ன தேதி? 5ஆம் தேதி. 5 நாளைக்கு முன்னாடி 1ஆம் தேதி. 1ஆம் தேதிக்கு முன்னாடி சொல்லுங்க, புத்தாண்டு கொண்டாட்டம். புத்தாண்டு கொண்டாட்டம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல மக்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்தது? மற்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் யாருடைய கொண்டாட்டம்? இது யாருடைய கலாச்சாரம்? இது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் விரும்பக்கூடிய கலாச்சாரம். அதுல என்ன மறுமையை சிந்தனை உடைய மூமீன்களுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? 31ஆம் தேதி இரவுல அங்க இருந்து கொண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லி கொண்டாடி கொண்டு நின்றார்களா இல்லையா? இதை எங்க தடுத்தார்கள்? எத்தனை பெற்றோர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. என்ன காரணம்? வேடிக்கை பார்க்கிறதுக்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது என்ன? பணமா தடை நின்றது. அவர்கள் இருக்கக்கூடிய பாசம், அந்த பாசம் தடுத்து, என் பிள்ளை தானே, சின்னது தானே, ஒரு அனுபவிச்சுட்டு போகட்டுமே, என்ன ஒரு இரவு தானே, ஒரு இரவோடு நண்பர்களோடு போய் அதோட சந்தோஷமா இருந்துட்டு போறான், அதை போய் நான் கண்டிச்சா அவனுடைய மன நோகுன்பேன், அவன் வருத்தப்படுவானே, அவன் சங்கடப்படுவானே. தடுக்கிறதுக்கு காரணம் எதுவாக அமையுது? இந்த பாசம் அமைதா இல்லையா? புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி 350 சிசி 450 சிசி என்ன சிசி கணக்கு பார்த்தா 500 சிசி வரைக்கும் வண்டியை வச்சுக்கிட்டு அதை வண்டியை வாங்கி வேற கொடுக்குறாங்க. வண்டியை வாங்கி கேட்டா என்ன? என் புள்ள கேட்டுட்டானே, பாசம். என் புள்ள வாயை திறந்து கேட்டுட்டானே, கேட்காத புள்ள கேட்டுட்டானே. இதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்த அந்த பிள்ளைகளை நாசமாக்குறதுக்கு காரணம் என்ன? மறுமையை இந்த மாதிரி போதிக்கிறாங்களா? அது எச்சரிக்கை செய்ய தவறுறாங்களே. என்ன காரணம்னா பாசம் தான். அதே நேரத்தில் இன்னைக்கு பெண் மக்களுடைய ஆடை கலாச்சாரம் எந்த அளவுக்கு இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கு நடுவர்களே உங்களுக்கு தெரியும். இந்த ஹிஜாபுக்காக இன்னைக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு ஒரு போராட்டத்தை சந்திச்சு கொண்டிருக்கு. இதற்காக சிறைச்சாலை போனோம், வீதியில இறங்கி போராடணும், மக்கள்கிட்ட போய் இந்த மார்க்க விஷயத்தை சொல்வதற்கு அடிபோதைப்பட்டோம், ஹிஜாப் விஷயத்தை போதிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய புர்காவுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கு. அல்லாஹ் எதற்காக இந்த ஹிஜாபை அணிய சொல்றான்? அந்நிய ஆண்களிடத்திலிருந்து தொல்லைப்படுத்தாமல் இருப்பதற்கும் நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் இறை தூதருடைய மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானே. அப்படி கட்டளையிட்டு இருக்க இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த ஹிஜாபுடைய ஆடை பெண்கள் விஷயத்துல பார்ப்பதற்கு சகிக்காத வகையில இன்னைக்கு சென்று கொண்டிருக்கா இல்லையா? இதை அவர்கள் கணவன்மார்கள் தடுக்கிறது இல்லை, பெற்றோர்கள் தடுப்பது இல்லை. இதற்கு முழு காரணம் என்ன? என் பிள்ளை கோச்சுப்பா, என் மனைவி கோச்சுப்பா, என் மகன் கோச்சுப்பா, அதனால நான் சொல்ல மாட்டேன். அது மறுமையை நாசமாக்கக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, அது ஆபாசமாக தெரிஞ்சாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன் என்று மறைப்பதற்கு காரணமே என்ன? அந்த பாசம்தான் என்பதை இங்கே ஆணித்தனமாக, பாசம்தான் மறுமை வாழ்க்கையில அவர்கள் மூழ்வதற்கு அதிகமாக காரணமாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்துரைத்து நிறைவு செய்கின்ற நடுவர்களே, அதற்கு தகுந்த தீர்ப்பை நீங்க தான் வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்பவே எதிரணியினுடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு கலக்கம் தெரியுது. நபிமார்களே இந்த பாச விஷயத்துல
ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு ஆளாகிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பணத்தை முன்னிறுத்தி பேச போகிறாங்க? பணம் என்பது இந்த உலக வாழ்க்கையை மறுக்கிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கிறதுக்கு எப்படி காரணமாக இருக்கும்? பாசத்தினால தானே இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பைக்கை வாங்கி தராங்க. அதில் மூழ்கிறதுக்கு காரணம் பிள்ளைகள் மேலே, மனைவி மேலே, உறவுகள் மேலே உள்ள பாசம் தானே காரணம் என்று ஒரு அழகான வாதங்களை வைத்து இப்போ எதிரணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த மனைவி விஷயத்தில் எவ்வளோ நெருக்கடிக்கு ஆனாங்க என்பதை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சிவி இம்ரான் அவர்கள், நான் எங்ககிட்டயும் அது மாதிரியான தகவல்கள் இருக்கு என்பதை சொல்வதற்காக பணம்தான் காரணம் அப்படின்றத ஆணித்தரமாக பதிவு செய்ததுக்கு வராங்க. பார்ப்போம். மறுமை வாழ்க்கையை மறந்து இம்மை வாழ்க்கையில் மூழ்குவதற்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா என்ற இந்த தலைப்பில் பணம்தான் பெரிய காரணம் என்ற வாதத்தை வைப்பதற்காக நாங்கள் இருவரும் இந்த அணியில் இருக்கின்றோம். இவ்வளவு நேரம் உங்கள் மத்தியில் பாசம்தான் காரணம் என்பதற்கு அதிகமான வாதங்கள் என்ற பெயரில் சில தகவல்களை அவர்கள் கூறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் நடுவர் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தார். அதில் புத்தாண்டு கொண்டாட்டம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது பாயிண்ட் எடுத்து கொடுத்தார் நடுவர் கூட. 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினார். உங்கள் ஊரில் 2 லட்சமா? இல்லை, 1.5 லட்சம் தான். சரி சரி, அங்கேயும் ஒரே விலை தான் அது. ஓகே. நான் அதை சொல்ல வரல. அந்த பைக்கு பாசத்தினால வாங்கி தர்றாங்க, அது நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாசத்துக்கு ஆதாரமாக வைக்கிறாங்க. அவங்க அந்த 1.5 லட்சம் ரூபா பணன்ற விஷயத்தை நாசூக்காக மறைச்சிட்டு போகிறாங்களே, அதுக்காக இந்த வாதத்தை நான் முன் வைக்கிறேன். அதுதான் நான் பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்குறாங்க. 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுக்காம எப்படி வண்டி தருவான்? புத்தாண்டு கொண்டாட்டமே நீங்கள் சென்னையில் மெரினா பீச்சில் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், பாண்டிச்சேரியில் பார்க்கலாம், பல நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டமே பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் நடக்குது. பணம் எவ்வளோ வச்சிருக்கிறானோ அவன் ஆடல் பாடல் குத்து கும்மாளங்களில், ஆபாச நடனங்களில், விபச்சாரத்தில், தவறான காரியத்தில் ஈடுபடுறான். யாரு? பணம் வச்சிருக்கிறவன் தான். அப்போ புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நாசம் ஆகிறது பொருளாதாரத்தின் காரணமாக தான் நாசம் ஆகிறான். அப்போ மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது பணமா பாசமா? பணம் தான்றத அவருடைய வாதத்திலிருந்து நான் ஆதாரம் முன் வச்சுட்டேன். நான் சொல்லி இப்போயே தீர்ப்பு வாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். சீக்கிரம் முடிச்சுன்னா அடுத்த உரை கூட நம்ம விட்டு கொடுத்துடலாம். நாங்கள் பெருந்தன்மையாக அது தயாராக இருக்கிறோம். ரெண்டாவது, ஆடை சம்பந்தமாக சுட்டி காட்டினாங்க. பெண்கள் ஹிஜாப் சம்பந்தமாக அரைக்குறை ஆடை அணிகிறாங்க, சரியாக தலையை மறைக்க மாட்டேங்கிறாங்க, அலங்காரம் செய்யப்பட்ட புர்காவை போடுறாங்க. அப்போ மார்க்கத்தில் தலைமுக்காடை சரியாக தொங்க விடணுமா இல்லையா? இறுக்கமான ஆடை போடக்கூடாது இல்லையா என்றெல்லாம் குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி சுட்டி காட்டினார். இந்த விஷயத்தில் பாசம்தான் ஒரு பெண்கள் சரியாக ஹிஜாப் அணியாமல் இருக்கிறது காரணம் என்று முன் வச்சார். பாசம்தான் ஹிஜாப் அணியாமல் இருக்கிறது காரணமா? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்மணி மற்ற ஆடம்பரமாக வாழக்கூடிய பெண்களை பார்த்து தங்களுடைய ஹிஜாபை குறைத்து கொள்றாங்களா? பாசத்தை அடிப்படையாக வச்சு அவங்க குறைச்சிக்கிறாங்களா? கூத்தாடிகளை பார்க்குறாங்க, சினிமா நடிகைகளை பார்க்குறாங்க, அக்கம்பக்க வீட்டுகளை பார்க்குறாங்க, ஆடம்பரமாக வாழக்கூடியவங்களை பார்க்குறாங்க. நாமளும் அந்த மாதிரி அரைகுறை ஆடையை அணியணும், அலங்காரமாக அணியணும், டைட்டான ட்ரெஸ் அணியணும்னு சொல்லி போகிறாங்களே தவிர பாசம் காரணம் கிடையாது. ஆடை குறைப்புக்கு பணம் தான் காரணம். பணம் தான் காரணம். ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லி மற்றவங்களை ஏக்கமாக பார்த்து இவங்களும் மார்க்கத்தை புறந்தள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் மற்ற ஆதாரங்கள்லாம் சுட்டி காட்டினாங்க. நூஹ் நபி அவங்க மகனுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சது, தேன் சம்பவம், தந்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோமே, நான் மறுக்கவே இல்லையே. நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, அப்போ தீர்ப்பு அப்படி வழங்கிடுவோம். அதாவது பெரிதும் காரணம் என்ற விஷயத்தில் என்னன்றதான் நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம். பாசம் என்பது மறுமை வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். பெரிய பாதிப்பு என்ன என்ற வாதத்தில் பாசம் என்றது பெரிய வாதமாக நிற்காது, பொருளாதாரம் தான் நிற்கும் என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கு சில ஆதாரங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு பணத்தின் மீதான ஆசை, இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும் என்ற இந்த ஆசை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு இவனை திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர்,
நீங்க கபருக்கு சந்திக்கிற வரைக்கும் இப்படித்தான் இந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும்னு நல்லா சொல்றான். இப்போ மனுஷனுக்கு பணம் காசு மீது இருக்கக்கூடிய நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது. இந்த ஆட்டு மந்தையில பசியாக இருக்கக்கூடிய 2 ஓநாய்களை உள்ள அனுப்புனா என்ன ஆகும்? என்ன ஆகும் நடுவர் அவர்களே? வேகமா அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த ஆடுகள்லாம் காலி செஞ்சிடும். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ஒரு ஆட்டு மந்தையில ஒரு 2 ஓநாய்கள் நுழைந்தால் அந்த ஆடுகளை எல்லாம் காலி செய்து விடுமோ, அது போலத்தான் மனிதனுக்கு இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, பேராசை மார்க்கத்தை அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பணம் என்பது மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிறோம், அல்லாஹ்வை மறக்கடிக்க வைக்கிறோம் என்று 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்களுடைய பொருட்செல்வமோ பிள்ளை செல்வமோ உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம். யாருக்கு இந்த பணம் காசு பெரிதாக தெரிகிறதோ, பிள்ளைகள் பெரிதாக தெரிகிறதோ, அல்லாஹ்வுடைய நினைவை விட பெரிதாக தெரிகிறதோ, அவர்கள் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பொருளாதாரம். இப்படி நிறைய ஆதாரங்கள். பணம் தான். சரி, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களே, உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மையை பயப்படவில்லை. உங்களுக்கு பொருளாதாரம் விசாலமாக கொடுக்கப்படும். முந்தைய வாழ்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, முன்பு வாழ்ந்த மக்கள் அழிந்து போனார்களே, அப்படி நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் என்றுதான் நான் பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதை பயந்தாங்களோ இன்னைக்கு அது சவுதி அரேபியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான பயன். சவுதி அரேபியாவில் டாஸ்மார்க் கடைகளை ஓபன் பண்ணியிருக்கான், சாராய கடைகளை ஓபன் பண்ணியிருக்கிறான், அரைகுறை ஆடையோட நடனம் ஆடக்கூடிய ஆபாச நடனங்களை ஓபன் பண்ணியிருக்கிறான், கிளப்பை ஓபன் பண்ணியிருக்கிறான், தியேட்டர்களை ஓபன் பண்ணியிருக்கிறான், மார்க்கம் தடுத்த காரியங்கள் எல்லாம் அரபு நாட்டில் ஓபன் பண்ணியிருக்கிறான், திறந்திருக்கிறான். எதுக்காக? உலக மோகம், பணத்தின் மீதான மோகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, நீங்க ஏழையா இருக்கிறது எனக்கு பயம் கிடையாது, பணம் அதிகமா இருக்கும் பொழுது நீங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவீங்கன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அரபு நாடுகள் அப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமா நான் முன்வைத்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் இன்னொரு வகையில் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஏழைகள் பணக்காரர்களை விட 40 ஆண்டுகள் முன்பாக சொர்க்கம் போயிடுவாங்க. நான் சொர்க்கத்தில் எட்டி பார்த்தேன், சொர்க்கத்தில் குடியிருப்பவர்கள் அதிகமானவர்கள் ஏழைகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஏழைகளுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நிறைய சொல்றாங்களே, என்ன காரணம்? பணம் இல்லாதவன் ஏழையா இருக்கிறவன் எல்லாம் நல்ல வழியில இருப்பான் என்றால் அவன் சொர்க்கம் இலகுவா போயிடுறான். பணம் தான் ஒரு மனிதனை இந்த கொள்கையை விட்டு தடுமாற வைக்கிறது என்பதற்கு ஆதாரம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. பணம்னா பணம் கூட வாய் திறக்கணும். பணம் அப்படி பாத்தீங்களா? எனக்கு நிறைய ஆதாரங்கள் நீங்க வச்சிருக்கிறீங்க. சரி, பணம் வாய் திறக்காதுல்ல, பணம்லாம் வாய் திறக்காது. ஆனா அப்படி சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த சமுதாயத்துல நீங்க ஒருத்தரை பத்தி பேசுவதா இருந்தா அவன் பணக்காரனா இருந்தா நீங்க பேசுவீங்க, ஒரு ஏழையா இருந்தா அவனை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. எத்தனையோ கல்யாணம் நடக்குது, யாருன்னா பேசுறானா? முகேஷ் அம்பானியுடைய மகன் 5000 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணா ஊரே பேசுது. என்ன காரணம்? பணம். காவல் நிலைய அதிகாரிகள் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கள சில நபர்கள் இருக்கிறாங்க, நீங்க நோ பார்க்கிங்ல வண்டி நிக்க வைக்கிறீங்கன்னு வைங்க, என்ன செய்வாங்க? உங்களை நிக்க வச்சா நோ பார்க்கிங்னாக்கா ஃபைன் போடுவாங்க, ஒரு 1000 2000 10,000 போடுவாங்கல்ல, ஏதோ அதுக்குள்ளதான் போடுவாங்க. ஒரு ஆடி கார் அங்க நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆடி கார் நிக்குது, அவர் ஆடி போயிருவார். BMW கார் நிக்குதுன்னு வைங்க, அப்ப போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வேணா நோ பார்க்கிங் போட வேற இடத்துக்கு வச்சுக்கிட்டோமான்னு கேட்பாரு. நோ பார்க்கிங்ல நோ எடுத்துட்டு பார்க்கிங் போட்டுருவாரு, பார்க்கிங் போட்டு விட்டுருவாரு. அப்போ பணக்காரர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டம் கூட மாறிடும். மீறி கைது பண்ணால் கூட ஒரு 2 நாள் 3 நாள் 6 நாள்ல வெளியே வந்துருவாங்க. பெரிய கற்பழிப்பு கொலை செய்தால் கூட பணக்கார வெளியே வந்துடுறான். ஆக இது போன்ற பல விஷயங்கள். ரசூலுல்லாஹ் கடனை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. கடன் உள்ளவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுகை கூட வைக்கல, கடனை அடைத்த பிறகுதான் ஜனாசா தொழுகை வச்சிருக்கிறாங்க. அப்போ கடன் என்பதை ரசூலுல்லாஹ் பயந்துருக்கிறாங்கன்னு சொன்னா மோசடி
அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை யோசிச்சு பாருங்க. இப்படி அநேக ஆதாரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் நீங்க வழி தவறி போயிருவீங்க, நீங்க ஹலால் ஹராம பேண மாட்டீங்க, பேராசையில அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நீங்க மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகையை நீங்க மறந்துடுவீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நிறைய எச்சரிக்கிறாங்க. ஆக இம்மை வாழ்க்கையில மூழ்கி மறுமை வாழ்க்கையை மறப்பதற்கு பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கிறது என்ற எங்களுடைய முதல் தரப்பு வாதத்தை வைத்துக் கொள்கிறோம். மறுமை வாழ்க்கையை மறந்து உலக வாழ்க்கையில் மூழ்கிறதுக்கு காரணம் பணமா பாசமான்னு கேட்டோம். ரெண்டு தரப்பும் வந்து கடுமையான ஆதாரங்களை முன் வச்சுக்கிட்டே வராங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நியூ இயர் கொண்டாட்டம் ஓகே, நியூ இயர் கொண்டாடணும்னு சொன்னாக்கா பணம் வேணுமே, அதுக்கு பணம் தானே அடிப்படை. ஆடை ஹிஜாபை பற்றி பேசுனீங்க, அதுக்கு பணம் தானே அடிப்படை. பணம் இல்லைன்னா யாரையும் மதிப்பாங்க? அம்பானி, பணம் இருந்தால் தான் அம்பானி, பணம் இல்லைன்னா நீ அம்போனி என்று சொல்லி பணம் தாங்க இன்னைக்கு, பாசெல்லாம் என்னங்க என்று சொல்லி தன் தரப்பு வாதங்களை எல்லாம் அடுக்கடுக்காக நிறைய செய்திகளை முன் வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் பாசன்னு என்ன சொல்ல வராங்க. மறுமை வாழ்வை மறந்து இம்மை வாழ்வில் மூழ்க பெரித காரணம் பணமா பாசமா என்ற இந்த பட்டிமன்றத்திலே பாசம்தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வை சீரழிக்கக்கூடியதாக பெரும் காரணமாக இருக்கிறது என்ற தலைப்பின் கீழே நாங்கள் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசிய சகோதரர் பணம்தான் பெரும் காரணம் என்கிற மாதிரி, பணத்தை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை அப்படிங்கிற டைப்பில் சில செய்திகளை சொல்லிட்டு மற்றதெல்லாம் எது சொன்னாலும் அது பொய்யுங்கிற மாதிரியும் மற்ற எது சொன்னாலும் அது எடுபடாதுங்கிற வகையில் சில செய்திகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவர் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாரத்தை கொடுத்துட்டு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மறுமை வாழ்க்கையை ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு அடியான் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முதலில் அடிப்படையாக வணக்கங்களை செய்ய வேண்டும். வணக்கங்கள் செய்பவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறான செய்திகளின் வழியாகவும் நமக்கு சொல்றாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் நடைமுறையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒருவர் வணக்க வழிபாடுகள் செய்யாமல் இருப்பதற்கு எதை பெரும் காரணமாக சொல்றாங்க? ஏன்பா இன்னைக்கு தொழுவுலன்னு ஒரு ஆள்கிட்ட கேளுங்க, வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக போச்சு பாயும்பாரு. வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட கேளுங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க பாயும்பாங்க. அப்போ இவங்க ஒரு அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு வணக்கத்தை, தினசரி செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஒருவர் செய்யாமல் தவறுகிறார் என்று சொன்னால் அதற்கு எதை காரணமாக முன்வைக்கிறாங்க? பாசத்தை தான் முன்வைக்கிறத பார்க்குறோம். இதை நடைமுறையில் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றிலும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலும் கூட பெரும் நபித்தோழர்கள், ஷஹீதோடைய அந்தஸ்தை அடைந்த நபித்தோழர்களும் கூட சொர்க்கத்திற்கென்று நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் கூட இதை ஸ்டேட்மெண்டாகவே வெளியிடுறாங்க. எப்படின்னு கேட்டா, ஹன்லலா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் இவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லும் போது எங்களுக்கு அதை குறித்தான நினைவுகள் வருது. எங்க வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் என் மனைவியோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பிள்ளைகளோடு நான் மகிழ்வாக விளையாடுகிறேன். இப்படி ரெண்டு நிலை என்னிடத்தில் ஏற்படுத, நான் முனாஃபிக் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் தானே. அவங்களும் சொல்றாங்க, ஹன்லலா அவர்களே எனக்கு இந்த நிலை தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இருவரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் வணக்கம் புரிகிற பொழுது எந்த நிலையை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்களோ அதே நிலையை அனைத்து நிலைகளிலும் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் வானவர்கள் உங்களிடத்திலே முசாபா செய்வார்கள், வானவர்கள் உங்களுக்கு முன்னால் வந்து சலாம் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
இப்ப இந்த நபித்தோழருடைய பலவீனம் என்னவாக இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும்போது மறுமையை பற்றி நினைக்கிறாங்க, குடும்பத்தாரோட போகும்போது மறுமை சிந்தனை குறையுது. அப்ப இன்றைக்கு ஒரு நபர் வணக்க வழிபாடுகள் செய்யாமல் தவறுவதற்கு எது காரணம்? மனைவி மக்களுடைய அந்த பழக்கம் தான். ஆமா. அப்ப இங்க பணம் காரணம் இல்ல, பாசம் தான் காரணங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரியே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் பாசத்தினால மறுமை வாழ்க்கை இழக்கிறான், மார்க்க கடமைகள் என்பது எதற்கு? நாம பின்பற்றுவதற்கு, அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் குர்ஆன் அனுப்பியிருக்கிறான், நபி அனுப்பியிருக்கிறான், அதன் வழியாக சட்டத்தை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அதை நாம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெருநாள் உரையின் போது பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஅஷர நிசாயி தஸத்தகன்ன, பெண்களே நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லன் நார், உங்களை நரகத்தில் நான் அதிகம் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு 3 காரியம் இருக்கு. ஒன்னு என்ன தெரியுமா? ஆண்களை சபிக்கின்றீர்கள், பிள்ளைகளை சபிக்கிறீங்க, கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீங்க. 3வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிவிலையும் வணக்கத்திலையும் குறைவாக இருக்கக்கூடிய நீங்க உறுதியான ஒரு ஆளை கூட பலவீனமாக நீங்க மாத்திடுறீங்க. சாச்சிடுறாங்க. எப்படி சாச்சிடுறாங்க? கொள்கையில உறுதியா இருக்காரு, யார் எதிர்த்து வந்தாலும் தைரியமா பேசுறாரு, ஆனா திருமணத்தின் போது மார்க்கத்தை விட்டு போயிடுறாரு. ஏன்பா நேத்து வரைக்கும் கொள்கையில நல்லா தானப்பா இருந்த, இன்னைக்கு ஏன்பா நபி வழிக்கு மாற்றமா திருமணம் முடிக்கிற அப்படின்னு கேட்டா என்ன பாய் பண்றது? எங்க அம்மா பாச போராட்டம் பண்றாங்க, எனக்காக வேண்டி இந்த ஒரு முறை நீ செய்யக்கூடிய இந்த வணக்கத்துல எல்லாத்தையும் நீ செஞ்சுக்க, தொழுகையை உன் வழிபாடு செஞ்சுக்க, தர்காவுக்கு நீ போக தேவையில்லை, தாயத்து தகடு கட்ட தேவையில்லை, திருமணத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுப்பான்னு சொன்ன உடனே மாலையை போட்டுறாரு, தன் திருமணத்துல மார்க்கத்தை விட்டுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாடியை நல்லா பெருசா வச்சிருப்பாரு. திருமணத்துக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி வெளியே வருவார், முழு தாடி இல்லாம வருவார். ஏன்பா? மனைவி சொன்னாங்க அதனால தாடி எடுத்துட்டேன். அதான் பாசம். அப்ப பாசத்தினால் இப்படி மார்க்கத்தை இழக்கிற ஆண்கள் இன்றைக்கு இல்லையா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மார்க்கத்தை பாசத்தினால் பல கட்டங்களில் இழக்கிறார்கள். எப்படி எல்லாம் இழக்கிறாங்க? எளிமையான திருமணம் அல்லாஹ்வின் பரக்கத்து பொருந்திய திருமணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு நடைமுறையில நிறைய ஆடம்பர திருமணம் நடக்குது. குறைத்து திருமணம் செய்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்குமே அப்படின்னு வழிகாட்டுலா. எல்லாரும் சொல்ற காரணம் என்ன? சொந்த பந்தத்தை எப்படி பாய் விடுறது? எங்க சொந்த பந்தமே 1000 பேர் இருக்கு, என் நண்பர் வட்டமே 500 பேர் இருக்கு. அப்போ இங்க 1000 பேருக்கு அவர் சாப்பாடு போடலாம், ஆனா அங்கு பிரியாணி வாசம் அவரை தடுத்ததா, அவருடைய உறவினர்களின் பாசம் அங்க தடுத்ததா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப இலகுவா முடிஞ்சிடும். மார்க்கத்தை தடுக்கிறதுலையும் கூட இன்னைக்கு பாசம் தடையாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா பண்றான்? இன்னைக்கு இந்த மாநாடுடைய முக்கியமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நடத்திய போராட்டங்களில் பாச போராட்டம், பாச சோதனைகள் தான் பெருமளவுக்கு அவர்களுக்கு வைக்கப்பட்டது. தன் குழந்தையை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது அல்லாஹ்வின் கட்டளையா, தன் பிள்ளையின் மீது இருக்க பாசமா என்று அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். பாசத்தை தூக்கி போட்டாங்க. மனைவி மக்களை கொண்டு காபாவிற்கு அருகிலே விட்டு வர வேண்டும் என்று சொல்லும் போது அங்க பாசத்தை பார்க்கல. இன்னைக்கு நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். நம்ம மனைவிட்டு போய் சொல்றோம், நான் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன், அங்க கண்காட்சிலாம் இருக்கு, பட்டிமன்றம்லாம் நடக்கும், ஆனா என்ன மாநாடுன்னு சொல்லாம அழைச்சிட்டு வாங்க. அட படுபாவி, இதுக்கு தான் என்ன அழைச்சிட்டு வந்தியா? ஆனா முன்னாடியே சொல்லியிருந்தா ஜுரம் காய்ச்சல்னு வீட்டுல இருந்திருப்பனே
அப்ப இந்த மாதிரி சொல்லாமல் ஒரு இடத்தில் நாம் மனைவி அழைத்து சென்றால் அந்த குடும்பமே இங்க ரெண்டா போயிடும். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று தன் குடும்பத்தை இரண்டாம் நிலையாக பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இறுதியாக இன்னொரு செய்தியை பதிய வைத்துக் கொள்கிறேன். மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்தில் பாசத்தை ஒரு மனிதன் முன்வைத்து மறுமையை மறந்துட்டான்னு சொன்னான், மார்க்கத்தை இழந்துட்டாருன்னு சொன்னான். அல்லாஹ் அவங்களை பற்றி என்ன சொல்றான் தெரியுமா? மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு ஃபி யமீனிஹி, வலது கரத்தில் அல்லாஹ் சிலருக்கு புத்தகத்தை கொடுப்பான். ஃபஸௌஃப யுஹாசிபு ஹிசாபன் யஸீரா, அவங்களுடைய விசாரணை மறுமையில் மிக எளிமையான விசாரணையாக இருக்கும். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தங்களுடைய குடும்பத்தார்களோடு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இவர்கள் யாரு? பாசத்துக்காண்டி மார்க்கத்தை விடாதவங்க, பணத்துக்காண்டி மார்க்கத்தை விடாதவங்க, பாசத்தை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்தை விடாமல் இருந்தார்களே, அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்களாக காண்பார்கள். இங்க உலகத்துல மனைவியின் பாசம், பிள்ளையின் பாசம், உறவினர் பாசம், இப்படி இந்த பாசத்திற்காக ஒரு அடியான் மார்க்கத்தை விட்டுவிட்டால் அவன் நிலைமை என்ன தெரியுமா? ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராக லஹ்ரிஹி, அல்லாஹ் முதுகுக்கு பின்னால சிலருக்கு பதிவு புத்தகத்தை கொடுப்பானாம். ஃபஸௌஃப யதுஉ சுபுரா, அவன் அழிவை தான் வேண்டுவான். வயஸ்லா சஈரா, அவன் நரகத்திலே அவன் நுழைவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் தன் குடும்பத்தார்களோடு இந்த உலகிலே மகிழ்வாக அவன் இருந்தான். இன்னஹு லன்ன அல்லயஹூரா, மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை அவன் மறந்து திரிந்தான். அல்லாஹ்லாம் தேவையில்லப்பா, மறுமை வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு அவன் குடும்பத்தை பெருசா நினைச்சு வாழ்ந்தான்ல, மறுமையில அவன் நஷ்டமடைவான். அப்போ நடுவர் அவர்களே, இது மாதிரி ஏராளமான சான்றுகள் பாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு பலரும் மறுமை நேசத்தை இழக்கிற ஒரு நிலையில இருக்கிறார்கள் என்பதை எங்களுடைய தரப்பினுடைய ஆழமான கருத்தாக பதிவு செய்திருக்கிறோம். இறுதி கருத்தாக நீங்களும் கூட பாசம்தான் அப்படிங்கிறத தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்பதையும் எங்கள் அணியின் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். எல்லாமே ஒரு வலுவான பாயிண்டா வைக்கிறாங்க. பாசம்தான்றதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட துணைக்கு அழைச்சிக்கிறாங்க. சயீதா இருந்தவங்க, எவ்வளோ பெரிய முக்கிய நபித்தோழராக இருந்தவங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயி சொல்லப்பட்டவங்க, அங்கே ரசூல்லா சபையில் இருக்கும்போது உள்ள நிலை வேற, மனைவி மக்களை பார்த்த உடனே அவங்க நிலை மாறும். அப்போ இந்த பாசம் என்பது இந்த உலகத்தில் எப்படி மாற்றும் என்பதை அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு எனக்கு தலைப்பு மறந்து போச்சு. பிரியாணி வாசமா உறவினர் பாசமா அப்படின்ற தலைப்பில் நம்ம விவாதம் நடத்துகிறோமா என்ற அளவுக்கு நம்மளே திசை திருப்பிட்டாங்கன்னா பாருங்களேன். அப்போ பாசம்தான் காரணம் என்பதற்கு வலிமையான நிறைய ஆதாரங்கள் அடிக்கிட்டு கடைசியாக சொன்னாங்க, இன்னும் ஆதாரங்கள் இருக்கு, நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். டிஎன்டிஜே பேச்சாளர் அஜீஸ் அவங்க பணம் தான், அவங்க எவ்வளவு ஹதீஸ்கள் அடுக்குனாங்களோ, எவ்வளவு நபி வழிகள் அடுக்குனாங்களோ, அதே போல நம்மளும் செய்யலான்னு வர்றாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மறுமையை மறந்து இம்மையில் மூழ்கிட பெரிதும் காரணம் பணம்தான் என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக இப்போது சில வாதங்களை நாம் வைக்க இருக்கிறோம். எதிர் தரப்பிலிருந்து பாசமா வாசமா, பாசமா நேசமா என்றெல்லாம் எதுகை மோனையில் பேசி நடுவரை சரி செய்யலாம் என்று தங்களுடைய வாதங்களை வைத்தார்கள். நம்ம சாயிர மாதிரி இல்லை, அதனால தான் நடுவர்கள் எங்கள் வாதத்தை திருப்பி வைக்கிறோம். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது வெறுமென பாசத்தில் மட்டும் வந்து விடாது. மகிழ்ச்சி வர வேண்டும் என்றாலும் பணம் என்பது இருந்தால்தான் மகிழ்ச்சி என்பது இருக்கும். இதான் பிராக்டிக்கல் ஃபேக்ட். உதாரணத்திற்கு நடுவர்களே, மனைவி இடத்துல கணவன் நேசத்தை செலுத்துகிறார். மனைவி சொல்றாங்க, எனக்கு ஒரு தங்க மோதிரம் வாங்கித்தாங்கன்னு சொல்றாங்க. இவர், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், தங்க மோதிரம் தருவீங்களா இல்லையா? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா பாசத்தை பணத்தை வைத்து தான் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. காய்கறி வாங்க சொல்றாங்க, வாங்கிட்டு வந்தா மதிய சாப்பாடு. உன் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன். அடுத்து எப்படி சொல்லுவாங்க, யோ வாங்கிட்டு வர்றியா இல்லையா, அடுத்த பாக்கெட்.
பாசத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது நடுவர் அவர்களே. சாப்பிடுறதுனாலும் எதுனாலும் பணம் இருந்தால் மட்டும்தான் என்பதனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, நடுவரிடம் சில கேள்விகளையும் கேட்கிறோம். இன்னைக்கு மக்கள் எல்லாம் வீடு கட்டுறாங்களே, எவ்வளவு போட்டி போட்டு வீடு கட்டுகிறார்கள். எது இருந்தாதான் நடுவர்களை வீடு கட்ட முடியும்? பணம் தான். ஆடை வாங்குறாங்களே, எது இருந்தாதான்? பணம் தான். உணவு போன்ற விஷயங்கள் அடிப்படை எல்லாத்துக்கும் என்ன நடுவர்களே? நடுவரே சொல்லிட்டாரு பணம் தான், 3 தடவை சொல்லிட்டார். அது வாங்க பணம் வேணும், தீர்ப்பு இல்லை, தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பணம் இல்லாமல் வாழ்வு இல்லை. நீங்க பாருங்க, பாசம் என்ற உடனேயே உறவை இணைக்கிறார்கள். பாசம்னா உடனே உறவு வந்துறாரு. எப்படித்தான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு நடுவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சபையில் மனைவியிடத்தில் அடி வாங்கியவர்கள்லாம் கையை தூக்குங்கன்றாங்களாம். இங்க யாரும் தூக்கிறாதிய ரெக்கார்ட் பண்றாங்க. அங்க இருந்த 10 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இது நடுவர், அவங்க இதுல எந்த அணின்னு சொல்லணும். எனக்கு ஒரு 9 பேர் கை தூக்கி இருக்காங்க. நான் என் மனைவிட்ட அடி வாங்கிட்டேன். ஒரு நபர் மட்டும் கையை தூக்கவே இல்லை. நடுவர் போய் கேட்கிறாரு, எல்லாரும் போய் சரண்டர் ஆயிட்டாங்க. 9 பேர் பிளஸ் ஒரு நடுவர். எப்படிங்க நீங்க மட்டும் கையை தூக்கல? அவரை சொல்றாரு, நீங்க வேற நைட் அடிச்சடியில கையே தூக்க முடியலங்கிறார். இதுதான் நிலை. உறவு என்று சொன்ன உடனே பாசம் வராது. பாசம் இல்லாத வேஷத்தினால் சில நண்பர்கள் உறவு, பணத்திற்காக சில உறவுகள் கூட இருக்கிறது. இதை நீங்கள் மனசில் வைத்து பின்னால் நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஆதாரத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். 69வது அத்தியாயம் 25வது வசனம். நடுவர்களே, ஒருவன் மறுமையை மறந்து உலக வாழ்க்கையில் மூழ்கி அல்லாஹ்வை மறந்தான், அவனுடைய மறுமை நிலை என்ன? மறுமையை மறந்தே இருக்கிறான். நஷ்டம் தான் நரகவாசி. அந்த நரகவாசி பேசியதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அம்மா மண் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூல், அவர் சொல்வார், யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த ஏடு தந்திருக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. வலமத்ரி மா ஹிசாபியா, இந்த விசாரணையை சந்திக்கலன்னா நல்லா இருந்திருக்குமே. யா லைத்தஹா கானத்தில் காதியா, என் கதை உலகத்திலே முடிந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிவிட்டு தான் நரகத்திற்கு வந்து மறுமையை மறந்து உலகத்தில் திளைத்து நரகத்திற்கு வந்த அந்த காரணத்தை நரகவாசி பதிவு செய்வதை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறான். மாகுனா அன்னி மாலியா, என் பொருளாதாரம் என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்கிறான். பணம் காப்பாற்றல, பணம் பணம் என்று பணத்தை வைத்து திரிந்த இந்த சமுதாயம் மறுமையில் எப்படி நிற்குமாம்? நரகவாசியாக நின்று கொண்டு என் பணம் என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்லுமாம். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். நடுவர் அவர்களே, கடன் இல்லாதவர் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கடன் இருக்கிறது. இந்தியா கூட கடன் வாங்கியிருக்க, எல்லாரும் உங்க மேலேயும் கடன் இருக்கு, என் மேலேயும் கடன் இருக்கு, வாங்கி வச்சிருக்கிறாங்க நாட்டின் சார்பாக. கடன் வர பெரிய காரணம் என்ன தெரியுமா? யாராவது அத்தியாவசியத்துக்கு நைட்டு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு கடன் வாங்குறானா? இல்ல. மானத்தை மறைக்க ஆடை இல்லைன்னு கடன் வாங்குறானா? இல்ல. ஆடம்பரம், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும். ஏன் இதெல்லாம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதா? ஆடம்பரத்தினால் கடன் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக பாதுகாப்பு கேட்டது கடனை பற்றி. கடன் என்பது ஒரு பகுதி. வட்டியிலே இஸ்லாமிய சமுதாயம் மூழ்கிறார்களே, வட்டி என்பது தடை என்ற மறுமைக்குரிய எச்சரிக்கை இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு செல்போனில் இருந்து, டிவியில் இருந்து, ஃப்ரிட்ஜில் இருந்து, இஎம்ஐ என்ற பெயரால் வாகனம் முதற்கொண்டு இன்றைக்கு சமுதாயம் வட்டியிலே இருக்கிறது என்றால் அவர்கள் மறுமையை மறந்து விட்டார்கள். உலகத்தினுடைய பொருளினுடைய தேசம் அதிகமாக இருப்பதனால் அல்லாஹ் தடுத்த தடையை அவர்கள் சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குனா, ஒரு மணப்பெண் மகன் தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல இன்னைக்கு யார் கொள்கையை பார்க்கிறார்? ரசூல்லா 4 விஷயம் சொன்னாங்கல்ல, மார்க் அடிப்படையில் முடிந்தாங்களே, பணத்தை தானே பார்க்கிறாங்க. நடுவர்களை வரதட்சணை இருக்குத, பணத்தாசை பிடித்தவர்கள் இன்னைக்கு ஒண்ணு அங்கங்க இருக்கு. முழுக்க முழுக்க பணத்தாசை பிடித்தவர்கள், பணமோகம் கொண்டவர்கள் தான் வரதட்சணை கேட்கிறார்கள். பணம் தானே காரணம்.
வரதட்சணை வாங்குவது இஸ்லாத்தில் அனுமதியா? மகருடன் மார்க்கம் சொல்கிறது, அதான் மறுமைக்கான கட்டளை. வரதட்சணை வாங்கி மறுமையை மறக்கிறார்கள் என்றால் பணம் நடுவர்களே. திருமணம், ஆடம்பர திருமணம் சமுதாயத்திலே நடத்தப்படுகிறது என்றால் பணத்திமரை காட்ட வேண்டும். பக்கத்து வீட்டுக்கார 1000 பேருக்கு விருந்து போட்டா நான் 3000 பேருக்கு போடுவேன். பெண் வீட்டு விருந்து, பந்தல் போடுவேன், மண்டபம் முடிப்பேன், மாப்பிள்ளை அப்படி பந்தாவ கார்ல 10 பேரோட கூட்டு வருவேன் என்ற இந்த பந்தாக்களும் பகட்டுத்தன்மையும் பெருமையும் தானே பணத்தை என்னிடத்தில் இருப்பதை காட்ட வேண்டும் என்பதற்கு தானே செய்கிறார்கள். எல்லாத்துக்கும் பணம் தானே காரணம். இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய வியாபாரத்தில் சரியா இருக்கிறாங்களா? மக்கள் புகையிலை விற்கிறார்கள், புகைப்பிடிக்கிற சாணத்தை விற்கிறார்கள், மார்க்கம் தடுத்த காரியத்தை விற்கிறாயே, இது ஹலாலா? யாத்தியாலன் நாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், மக்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து அமினல் ஹலால் அமினல் ஹராம், எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாத ஒரு காலம் வரும். பணம் பணம் சம்பாத்தியம் என்று அல்லாஹ் தடுத்த காரியத்தை கடையில் வைத்து வியாபாரம் செய்கிறாயே, நீ மறுமையை ஏற்றவனா? சிந்திச்சு பாருங்க. மறுமைதான் மேல் என்றால் ஹராமான வியாபாரத்தை செய்வார்களா? சமுதாயம் இன்றைய ஒண்ணுமில்ல. நடுவர்களே, ஜும்மா அன்றைக்கு முஸ்லிம்கள் கடை வைத்திருக்கிறார்கள். ஜும்மானுடைய கட்டளை என்ன? பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவு கூற நீங்கள் சென்று விடுங்கள். நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும். யார வச்சும் பார்க்க கூடாது. வியாபாரம் க்ளோஸ். வியாபாரம் பார்க்கிறாங்களே, அல்லாஹ் பக்கம் வா, மறுமை பக்கம் வான்னா பணம், பணத்துக்காகத்தானே. இன்னும் பாருங்க, பணத்தாசையினால திருட்டு நடக்கிறது என்ன காரணம்? பணம் தான். திருடக்கூடாது மார்க்கம் சொல்லுது, திருடுறாங்கன்னா பணம் தானே. கொள்ளை, கொலை, மோசடி, லஞ்சம் செய்கிற கடமையை கூட பணத்திற்காக ஆசைப்பட்டு கடமை செய்ய கூட காசு கேட்கிறார்கள். சமுதாயத்துல பெற்றோரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்தாங்க. பாசம் பாசங்கிறீங்களே, அந்த பாசத்தை கொடுத்து வளர்த்த அந்த தாய் தந்தைக்கு வளர்ந்து நிமிர்ந்து திமிர்ந்து நிக்கிற இந்த பிள்ளை கொடுக்கிற பரிசு தெரியுமா? முதியோர் இல்லம். காசு, காசுக்காக பாப்பா கொடுக்க முடியல, உமா கொடுக்க முடியல, சொத்து பிரச்சனையில அடித்துக் கொண்டு சரியத்திற்கு எத்தனை வாக்குகள் வருகிறது? பணம் இல்லையா? நடுவர்களை இணை வைப்பும் பிதாத்தும் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணம் பணம். மௌலித் ஓத காசு இல்ல, ஃபாத்தியா ஓதுனா காசு இல்ல, யாசின் ஓதுனா காசு இல்ல, செத்தவனை வைத்து யாசின் ஓதினால் குர்ஆன் ஓதினால் காசு இல்லை என்ற அறிவித்து மக்கள் சொன்னால் மௌலித் இடம்பெறுமா? ஃபாத்தியா இருக்குமா? இணை வைப்பு பிதாத் வருவதற்கு கூட பணம் காரணமாக இருக்கிறது. தமிழகத்தில் பல ஆலிம்கள் சத்தியத்தை சொன்னால் வேலை போய்விடும் என்பதற்காக சத்தியத்தை சொல்ல மறுக்கிறார்கள். மாற்று கருத்து இருக்கா? வரதட்சணை தப்புன்னு தெரியும், வட்டி கூடாதுன்னு தெரியும், மௌலிது கூடாதுன்னு தெரியும், பாத்தியா தவறுன்னு தெரியும், எடுத்து சொன்னா முத்தவள்ளி வேலையை காலி பண்ணிடுவாரு. பணம். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை உயர்த்தியும் கொடுப்பான், தாழ்த்தியும் கொடுப்பான். இரண்டு சாரார்களுமே வறுமையை காரணம் காட்டி ஒரு சாரார்கள் மறுமை மறக்கிறார்கள். ஒரு சாரார்கள் வருமானத்தை அதிகமான பணத்தை காரணம் காட்டி மறுமை மறக்கிறார்கள். இரண்டு கோணத்தில் எப்படி மறந்தாலும் மறுமையை மறந்தால் உங்களுக்கு மறுமையில் நஷ்டவாளிதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கல்பு ஷேக் ஷாபுன் அலா ஹுப்பி இஸ்னத்தைன். ஒரு முதியோருடைய உள்ளம் கூட இரண்டு விஷயத்தில் இளமையை நாடுகிறது. ஹுப்புல் ஐஸ் வல் மால். நீண்ட நாள் வாழ வேண்டும், பொருளாசை, பண ஆசை. வயசானாலும் கூட பணம் பணம் என்றுதான் மனிதன் இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டாம். நடைமுறை பிராக்டிக்கல் ஃபேக்டை எடுத்து பார்த்தாலே இந்த உலகம் மார்க்க பிரச்சாரத்தை விட்டு, மார்க்க கட்டளைகளை விட்டு, தொழுகையை விட்டு பள்ளிவாசலுக்கு வராமல் ஒதுங்கி நிற்பதற்கான அடிப்படை காரணம் பணம். பணம், பணத்தின் மீது உள்ள மோகம், பணத்தின் ஆசைதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் வைத்து எங்களுடைய அணியினுடைய இந்த முதல் உரைகளை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாத்துக்குமே அடிப்படையாக பணம் தானே இருக்குது. வட்டின்னு சொன்னால் பணம் வருது, வரதட்சணைன்னு சொன்னால் பணம் வருது, ஆடம்பர திருமணம் சொன்னால் பணம் வருது. எல்லா விஷயத்திற்கு பின்னாலேயும் இருக்கக்கூடியது பணம் தான். தன்னுடைய ஆணித்தரமான வாதங்களை வைத்து முதல் சுற்று முடிந்திருக்கிறது. இரண்டாவது சுற்றில் தொகுப்புகளை, தங்களுடைய இறுதி கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுவாங்க. காஞ்சி இப்ராஹிம் அவங்க திரும்ப பாசம் என்ற தொகுப்பு.
நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் வந்து சோத்துல பூசணிக்காயை மறைச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. மறைச்ச அந்த சோத்தையும் சேர்த்து மறைச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மந்தியில சிக்கன் எல்லாம் மறைக்கிறாங்க. அது வேற, மந்தியில சிக்கனை போட்டு மறைச்சு சிக்கன்ல மந்தியை மறைக்கிறது, இப்படிலாம் காலம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்னன்னா, இவ்வளோ ஆதாரங்களை எடுத்து போட்டு இந்த மறுமையை மறக்கிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கையில் மக்கள் மூழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் உள்ள தலைப்பு என்ன தெரியுங்களா? பெரிதும் காரணம் என்ன அப்படின்றது தான். மறுமையை மறந்து இந்த உலக வாழ்க்கையில மூழ்வதற்கு பெரிதும் காரணம் என்ன? பணமா பாசமா அப்படிங்கிறது தான். தலைப்பை மறந்துட்டு எடுத்துட்டு வந்த குறிப்பை எடுத்து வச்சு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பயான்ல அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன தகவல்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொன்னதுனால அந்த விஷயத்துல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல இயலாது. ஆனா பணம்ட்டு எல்லாத்துக்குமே பணத்தை அவர்கள் வந்து சொன்னாங்களே, அதனுடைய பின்னணி என்ன? அவன் ஒரு மனிதன் இன்னைக்கு பணத்தை தேடி ஓடுறான். இன்னைக்கு ஒரு மனிதன் பணம் தான் தேவை என்று அவன் இந்த உலகத்திற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கான தேவைகள் என்ன, அதனுடைய பின்னணிகள் என்ன? இன்னைக்கு ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இரவு பகலாக கஷ்டப்படுவாங்க. அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, நீங்க அதானி அம்பானிகிட்ட போய் கேட்டாலும் சரி, அவனும் பணத்துக்கு தான் ஓடுறான். அதே இந்த கூலி வேலை செய்யக்கூடிய மக்களும் அந்த பணத்திற்காகத்தான் நீங்க கடுமையா உழைக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, என்ன காரணம் சொல்லுவாங்க? நான் சிறிய வயதுல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் ரொம்ப உலகத்தை அனுபவிக்காம விட்டுட்டேன், எந்த ஒரு சுகத்தையும் நான் அனுபவிக்கல, அதனால நான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய சந்ததிகள், என்னுடைய குடும்பம் அவர்கள் எல்லாம் கஷ்டப்படாம இருக்கணும், அதற்காக நான் எப்படி வேணாலும் கஷ்டப்படுவேன், அதற்காக நான் மறுமையை கூட மறக்கிறேன்றதுனால தான் தொழுகை விட்டுட்டு போய் இன்னைக்கு என்ன பண்றான்? உழைக்கிட்டு கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அந்த பாசம் அவர்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருது. பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவர்களை திசை திருப்பதற்கு காரணம் என்ன? அந்த பாசம் தான் நடுவர்களே. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, பணத்துக்கு பின்னாடி மொத்தமா பாசம், மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய பின்னணியே பாசத்தில் உள்ளதா அடங்கியிருக்கு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்த்தரப்பினர் வந்து குறிப்பு எடுத்துட்டு வந்து பயான் பண்ணிக்கிட்டு பணம் பணம்ன்றாங்க. அப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க? ஒருத்தர் வட்டிக்கு வாங்குறான், காரணம் என்ன? வட்டிக்கு வாங்குறது காரணம் என்ன? ஆதாரத்தை போடுறன்ற பேர்ல பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. வட்டிக்கு வாங்குறான், புகையிலை வந்து விற்பனை செய்யறான், ஜும்மா தொழுகை விட்டுட்டு இன்னைக்கு வியாபாரத்துக்கு ஓடுறான், அப்படின்லாம் இன்னைக்கு வாதத்தை வைத்திருக்காங்களே. அந்த மக்களை கூப்பிட்டு விசாரிங்க, அந்த மக்களை கூப்பிட்டு கேளுங்க, நான் வட்டிக்கு வாங்குறேன் என்ன காரணம் தெரியுமா? நான் வந்து நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, நான் அனுபவிக்காம இந்த உலகத்தில் விட்டு அனைத்தையும் என்னுடைய சந்ததியில் அனுபவிக்கணும், என் குடும்பத்தினர் அனுபவிக்கணும், அதற்காக தடை செய்யப்பட்ட பொருளாதாரத்தை கூட நான் விற்பனை செய்வேன், அது மார்க்கத்தில் ஹராம் ஹலால் அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை என்ன? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதான காரணம். நீ திருமண விஷயத்தை சொல்றாங்க, திருமண விஷயத்தை சொன்னா இன்னைக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறாங்களா? ஆடம்பரமா திருமணம் முடிக்கிறாங்களா? அதுக்குள்ள காரணம் என்ன? அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடியதற்கு பாசத்துக்கு அடிமையாகிறாங்க. அடிமையாகிவிட்டு அதிலே மார்க்கத்தின் முரணான செயலில் ஈடுபடுறாங்க. அதன் பிறகு மருமகன் வந்த பிறகு தாயை மறந்துடுறான். அதற்கு என்ன காரணம்? தாயை தூக்கி போடுறதுக்கு காரணம் என்ன ஆகுது? அந்த மனைவி மீது இருக்கக்கூடிய பாசம், அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவனை மறந்து தூக்கி எறிய செய்த ஒருத்தர் மீது ஒருத்தர் வைக்கக்கூடிய அந்த பாசம் மார்க்கத்தை தடமாற செய்தா இல்லையா? அப்ப இதற்கெல்லாம் தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பொருளாதாரத்தை மையமாக வைத்து பேசினாலும் அதனுடைய பின்னணி அனைத்துமே பாசத்தில் உள்ளதான் அதை அடங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நடுவர்களே. ஆகையால் எங்க தரப்புல முதல் தரப்புலையும் சரி அதிகமான ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தொகுப்புரையிலையும் நாங்கள் அதிகமான ஆதாரத்தை எடுத்து வைத்திருக்கோம். அதற்கான முழு காரணமே அதனுடைய பின்னணியே பாசத்தில் தான் அடங்கியிருக்கு என்பதை ஆணித்தரமாக வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்ட எல்லா வாதங்களையும்
அந்த பாசம் 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 அதுதான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான காரணம். அவன் வாங்கின லஞ்சமாக இருக்கட்டும், அவன் வாங்கின வட்டியாக இருக்கட்டும், அவன் பண்ண வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே பாசம் தானேப்பா அப்படின்ற மாதிரி போட்ட எல்லா பாலும் 6 அடித்த மாதிரி தெரியுது. இறுதி தொகுப்புரை சி.வி. இம்ரான், மாநில செயலாளர். மறுமை வாழ்க்கையை மறந்து இம்மை வாழ்க்கையில் மூழ்க பெரிதும் காரணம் பணமா பாசமா என்ற தலைப்பில் நம் தரப்பில் எவ்வளவு வலுவான வாதங்களை ஆதாரங்களை தொகுத்து கொடுத்துருந்தோன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எதிரணியினர் 2 பேருமே கொஞ்சம் கூட சங்கடப்படாமல், அதாவது நிறைய குறிப்புகள்லாம் இன்னும் டைம் இல்லை இருந்தால் அப்படியே கொட்டியிருப்போன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட கொடுத்தா ஒரு லாரியில் கொண்டாந்து இறக்க தயாராக இருக்கிறோம். மொத்தமாக எழுதி புக்காக எழுதி அத்தனை ஆதாரங்கள் பொருளாதாரம் தான் சொல்லி கொண்டு வந்து கொடுக்குற தயாராக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. பணம் காரணமே இல்லை, பாசம்தான் காரணம்னு சகோதரர் காஞ்சி இப்ராஹிம் பாயை கூட சுட்டி காட்டினாங்க. நடுவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும். சகோதரர் பல்லாவரத்துலேருந்து வர்றாரு, இந்த சகோதரர் காரைக்கால்லேருந்து வர்றாரு. வர்ற வழியில் பஸ்ஸில் வந்து டிக்கெட் வாங்கினாங்களா இல்லை சும்மா தான் வந்தாங்களா? பாசம் என்ற காரணம் சொல்லி உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க கண்டக்டர் அவர்களே, நீங்கள் டிக்கெட்லாம் வாங்காமல் என்னை ஒரு தேவிப்பட்டினத்தில் இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லி வந்து இறக்கி விட்டாங்களா? அப்போ பணம் காரணமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பணம் இல்லாமல் எதுவுமே இந்த சமுதாயத்தில் நடக்காது. நீங்கள் தான தர்மங்கள் கொடுக்கறதுக்கும் பணம் வேணும், நீங்கள் அநியாயம் செய்யறதுக்கும் பணம் வேணும், நல்ல காரியத்திற்கும் பணம் தேவை, கெட்ட காரியத்தில் ஈடுபடுறதுக்கும் பணம் தேவை. ஆக எதில் நம்ம ஈடுபடுறோன்றதை வச்சு தான் நல்லவனாக மாறுவதும் கெட்டவனாக மாறுறதும் இருக்கின்ற அடிப்படையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2வது. இந்த ஊரில் ராம் நாட்டில் சொல்லவே தேவையில்லை, பல பேர் வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறாங்க. விமான நிலையத்தில் நீங்கள் நின்று பாருங்க, எத்தனை பேர் மனைவி குழந்தைகள் வைத்துக்கொண்டு அழுகிறாங்க. ஏன் அழுதுகிட்டு வேலைக்கு போகிறான்? அந்த மனைவியை குழந்தைய விட்டுட்டு அழுது விட்டு பல ஆண்டு காலம் வீடியோ காலில் பேசிட்டு ஏன் போகிறான்? பணத்துக்காகத்தான். அங்கே போய் டிரைவர் வேலை பார்க்குறான், இங்கே வந்து நான் துபாயில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மாதிரி வந்து பகட்டு வாழ்க்கை ஏன் வாழ்கிறான்? அந்த மாதிரி துபாயில் போய் ஏன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் பணத்துக்காகத்தான் இவன் பல விஷயத்தில் ஈடுபடுறதை பார்க்குறோம். அதே மாதிரி சில பேர் முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீம்களை கருவறுக்கக்கூடிய பாசிச கட்சிகளோடு போய் கூட்டணி சேர்றான். கூட்டணி சேரக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்க்கலாம். முஸ்லீமாக இருந்து கொண்டு பிஜேபியில் போய் நிற்கிறான், முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீமுக்கு எதிராக போய் நிற்கிறான். யாரை முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் கொல்ல வேண்டும் சொல்கிறானோ அவன் கூட கைகோர்க்க நிற்கிறான். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிர் ஆயிடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், காலையில் காஃபிர் ஆயிடுவான். யபிஉ தீனஹு பி அர்தின் மின துன்யா, அற்ப காசுக்காக இந்த தீனை கூட விற்று விடுவான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. காசுக்காக இந்த மார்க்கத்தை விற்கக்கூடியவனாக யார் இருக்கிறான்? இதுக்கு பாசம் தான் காரணமா? இதுக்கு மார்க்கத்தை எதுக்காக விற்கிறான்? பணத்துக்காகத்தான் மார்க்கத்தை விற்கிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி சகோதரர் யூசுப் அவங்க சுட்டி காட்டினாங்க, பிரியாணி வாசமா என்னது உறவினர் நேசமா பாசமான்னு வரும் பொழுது அம்மா வந்து கண்ணில் நிற்கிறாங்க, அம்மாவுடைய கருத்தெல்லாம் மீற முடியுமா? தாயை தான் நான் மதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி வாதம் வச்சார். அதனால தான் இந்த தீமைகள் வரதட்சணை பெருகுதுன்னு சுட்டி காட்டினார். நான் கேட்குறேன், அதே தாய் ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பிடிச்சி இந்த கருப்பு பெண்மணியைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் என்று அந்த மாப்பிள்ளை சொன்னால் அந்த மாப்பிள்ளை கட்டுவாரா? ஏற்றுவாரா நடுவர் அவர்களே? எந்த கருப்பு பெண்ணையும் இந்த மாப்பிள்ளை ஏற்றுக்க மாட்டார். அப்போ மட்டும் தாய் தெரிய மாட்டாங்க. அப்போ தாய் சொல்றதெல்லாம் பொய் காரணம். இப்போ பொருளாதாரத்துக்கு இவனுக்கே தேவை இருக்கிறது, அதை வாங்க வேண்டும் என்று இவனே விரும்புகிறான், வரதட்சணை வாங்கணும் இவனை நேசிக்கிறான். அதனால்தான் இப்படி செய்யறதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஏழைகள் விடப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்படக்கூடிய வலிமா தான் மிக மோசமான வலிமான்னு சொன்னாங்க. அங்கே ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்க, பணக்காரங்க மட்டும்தான் வர்றாங்க. வட்டிக்கு வாங்கக்கூடிய விஷயத்தை ரசூலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடனும் தூதருடனும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் சொல்றான். வட்டி என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது, வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வீண் விரயம் என்பது பொருளாதாரம் சார்ந்தது. இப்படி இந்த சமுதாயத்தில் பிதாத்து, ஃபாத்தியா, மௌலுது, தர்கா வழிபாடு போன்ற அனைத்து காரியங்கள் நடக்கிறது. தீமைகள் அதிகமான பிதாத்துகள் நடக்கிறது, ஷிர்க் நடக்கிறது. இதை ஆலிம்கள் செய்கிறார்கள். இதை ஏன் செய்யறாங்க? பணத்துக்காக தான் செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க முடிவெடுத்து பாருங்க, ஃபாத்தியா ஓதுனா காசு இல்லை, மௌலுது ஓதுனா காசு இல்லை, கந்தூரி ஓதுனா காசு இல்லை, தாயத்து கட்டினா காசு இல்லை, தர்கா வழிபாடு காசு இல்லைன்னு சொல்லி பாருங்க, செய்வாங்களா? காசுக்காக தான் செய்வாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்,
மக்களுடைய பணத்தை சாப்பிடுவதற்காகத்தான் இந்த துறவிகள் அறிஞர்கள்லாம் இந்த மார்க்கத்தை பிழைப்பாக ஆக்குகிறார்கள். நல்லா குர்ஆன்ல சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக மார்க்கத்தில் பிதஅத் ஷிர்க் எல்லாம் உருவாக்கி நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பணத்திற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் அதிகமான ஆதாரங்கள் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட முடியவில்லை. கொண்டு வர அளவுக்கு ஆதாரம் இருக்காங்க. ஆக எங்களுடைய தரப்பு வாதமாக உறுதியாக வைத்துக் கொள்கிறோம், அவன் இம்மை வாழ்க்கையில் மூழ்கி மறுமை வாழ்க்கையை மறப்பதற்கு பணம் தான் பெரிய காரணமாக இருக்கிறது என்று கூறி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுப்பீர்கள், அல்லாஹ் உதவி செய்வானாக என்று எதிர்பார்த்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம். 2 பேரும் போட்ட பால் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்ற ஒரு நிலையில எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். 2 தரப்பினர் வைத்த வாதங்களையும் நீங்கள் உற்று கவனித்திருப்பீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் மூழ்குவதற்கு பெரிதும் காரணம் பணமா பாசமா என்ற அந்த தலைப்பின் கீழே பணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பாசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆணித்தரமாக 2 தரப்பும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு 2ம் அவசியமான ஒன்று. மார்க்கம் அதை நமக்கு சொல்கின்றது. பணம் இல்லாமல் பாசம் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் துறவறம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இல்லை. பணம் என்பது அவசியமானது. இந்த மாநாடு நடத்துகிறோம், இதுக்கு கூட பணம் இல்லாமல் இந்த மாநாடு நடத்த முடியாது. ஒரு முஸ்லீம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும். தன்னுடைய குடும்பத்தோடு அவர் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பணம் வேண்டும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நீங்கள் நிறைவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி இந்த பூமியில் செல்லுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. கடலை படைத்திருப்பது, கடலிலே கப்பலை நான் செலுத்துவது அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காகத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். பணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவை. பொருளாதாரங்கள் ஈட்டுங்கள், பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. பொருளாதாரம் என்பது இந்த உலகத்திற்கு தேவையான அவசியமான ஒன்று. அதே போன்றுதான் உறவுகளையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. பாசம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ சொல்லி நம்மளை மார்க்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை எடுத்து முத்தமிடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள், குலவுகிறார்கள். அப்பொழுது அருகிலே இருந்த ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கின்றார், எனக்கு 10 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய கூட நான் இப்படி கொஞ்சியது கிடையாது, இப்படி முத்தம் கொடுத்தது கிடையாது என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டான் என்று சொன்னால் நான் என்ன செய்ய என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். உலகத்திலே உள்ள நம்முடைய உறவுகள் மீது பாசத்தை நேசத்தை வைக்க சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா எதுகுல் ஜன்னத்தை காத்தி உன், யார் இணக்கமாக உறவுகளோடு பாசமாக உலகத்தில் வாழவில்லையோ அவருக்கு சொர்க்கமே கிடையாது. மறுமையிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் பாசத்தோடு நாம் உறவுகளோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இப்படி உலகத்திலே வாழ்கின்ற போது பணமா பாசமா என்ற இந்த தலைப்பின் கீழே உலகத்தில் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பணம் நமக்கு தேவை, உறவுகளோடு இணக்கமாக இருக்க வேண்டும், உறவுகளை அரவணைக்க வேண்டும், உறவுகள் என்பது நமக்கு தேவை என்பதை விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உறவுகளும் இந்த பணமும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை விட்டு திசை திருப்பி விடக்கூடாது. இதை நாம் வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பணம் இருக்குல்லங்க, இந்த பணம் என்னெல்லாம் பாடுபடுத்துதுன்றதை நிறைய பட்டியல் போட்டாங்க. பணம் தான் இன்னைக்கு இந்த ஆடைகளை அலங்காரமாக போடுறதுக்கு பெரிய காரணமாக இருக்கு. திருடு செய்யறதுக்கு, கொலை செய்யறதுக்கு, இன்னும் லஞ்சம் வாங்கிறதுக்கு, முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு, வட்டி வாங்கிறதுக்கு, வரதட்சணை வாங்கிறதுக்கு, ஆடம்பர திருமணங்களுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கக்கூடியது பணம் தான். பணம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய, அதாவது ஒரு சாபக்கேடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்கள் கூட அற்ப விலைக்காக, அற்ப காசுகளுக்காக, அற்ப பொருளாதாரத்திற்காக இந்த மார்க்கத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள்.
சமூகத்தில் நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா இடத்துலையுங்க நிறைய சொன்னாங்க, மௌலூது ஓதுறாங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒருவர் இறந்துடுறார், போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்ற சமுதாயத்தில் அடக்கம் செய்யும் போது ஒரு ஃபாத்தியா, அடக்கி முடித்த உடனே அங்க ஒரு ஃபாத்தியா, அங்கிருந்து கொஞ்சம் ஒரு 50 அடி வந்து அங்க 50 அடி ஃபாத்தியா, அங்கிருந்து ஒரு 100 அடி வந்து அங்க 100 அடி ஃபாத்தியா, இறந்ததற்கு மறுநாள் ஒரு ஃபாத்தியா, 3வது நாள் ஒரு ஃபாத்தியா, 40வது நாள் ஒரு ஃபாத்தியா, வருஷத்திற்கு ஒரு ஃபாத்தியா, வருஷ ஃபாத்திகா 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 என்று மார்க்கத்தை இப்படி கேலி கூத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பணத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மறுத்துவிடவே முடியாது. இதில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பணமா பாசமா என்பதை விட மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு தடையாக பணம் இருந்தாலும் சரி, பாசம் இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக, அதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் மார்க்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு விஷயத்திலும் இன்று வரக்கூடிய எல்லா காரியங்களும் பாசத்தின் அடிப்படையில். எந்த தப்பு செஞ்சாலும் நம்ம போய் கேட்டோம்னா எங்கள் முன்னோர்கள் செய்தது எல்லாமே பாசத்து மேலே போட்டுருவாங்க. எங்கள் வாப்பா செய்தது, எங்கள் அம்மா செய்தது, எங்கள் அத்தா செஞ்சது, எங்களுடைய முன்னோர்கள் சொன்னது என்று அவங்களை துணைக்கு அழைத்து பாசத்தின் காரணமாக வழிகட்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். இணை வைப்புக்கு பாசத்தை காரணம் காட்டுறாங்க. இணை வைக்கிறதுக்கு அவுலியாக்கள் மீது உள்ள பாசம் இன்று இணை வைப்பிற்கு அழைத்து செல்கிறது. மௌலூது ஓதுகிறார்களே, இதுக்கு என்ன காரணம்? வருமானத்துக்கு செய்யறாங்க, அதை நம்ம மறுக்கல. வருமானமும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் மீது இருக்கக்கூடிய பாசம் இதற்கு ஒரு காரணமாக. ஒரு ஆலிம்சா மௌலூது ஓதுகிறார் என்று சொன்னால் அந்த ஊரிலே உள்ள 100 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள பாசத்தின் காரணமாக இன்று வழிகட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நிறைய பட்டியல் போட்டாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபைதா ஜாஅத்தி சாக்கா, சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்த நாள் எப்படிப்பட்டது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்களிலே சொல்லித் தருகிறது. அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அன்பிற்குரியவர்கள் உங்களை விட்டு வெறுண்டோடுவார்கள். வ உம்மிஹி வ அபி, உங்க அம்மா ஓடுவாங்க, அம்மா போயிடுவாங்களாம், வாப்பா போயிடுவாரு, அத்தா போயிடுவாரு, அப்பா இருக்க மாட்டாரு. வ சாகிபத்திகி வ பனி, உங்கள் மனைவி, உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு வெறுண்டோடக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது, குடும்பத்தாரை அழகு வைப்பதற்கு ஒரு மனிதன் தயாராக இருப்பான். தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பச்சிலம் பாசம் உள்ள குழந்தைகளை அழகு வைத்து இங்கிருந்து நான் மீண்டு விட முடியாதா? இந்த நரக வேதனையில் இருந்து, இந்த மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய இந்த அதாபில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியாதா என்று மனிதன் ஏங்குவான். உயிர் காக்கக்கூடிய தோழன் இங்க உலகத்துல தான், அங்க ஓடுவான். தம்பியுடையான் படைக்கஞ்சான், அது இந்த உலகத்துல. அங்க தம்பியும் கிடையாது, அண்ணனும் கிடையாது, பாசமும் கிடையாது, நேசமும் கிடையாது. ஏன் நப்ஸ் என்று ஒவ்வொரு மனிதனும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். வலல் ஆகிரத்து கைரும் வாபுகா, மறுமை என்பதுதான் நிலையானது, அதுதான் மேலானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். உறவாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் மறுமைதான் மேலானது என்ற அந்த நிலையைத்தான் எப்போதும் நாம் எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.